அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லா பிணியும் என்றனைக் கண்டால் நில்லாதோட நீ எனக்கருள்வாய். ஈரேழ் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாள் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் அப்படின்னு இந்த கந்தசஷ்டி கவசத்துல வரும் இந்த வரிகளை நாம் சொன்னோம்னா எப்படி நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிணிகளும் ஓடுமோ, அது போல முருகனோட இந்த ஜாதகத்தை வைத்து நீங்க வழிபடும் போது அல்லது அந்த ஜாதகத்தை நீங்க ஒரு 5 நிமிடம் பார்த்து இப்படி சொல்லும்போது நீங்க நினைச்சது அனைத்தும் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள், கஷ்டம் விலகும். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா ஓம் சரவண பவ என்று நமது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாதகத்தை வைத்து வழிபடலாம். ஆனால் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். இந்த பதிவுல வரக்கூடிய ஜாதகத்தை நீங்க பார்த்து ஒரு 5 நிமிடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி இந்த மாதிரி முருகனோட ஒரு வரிய நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே போதும். உங்களால முடிஞ்சதுன்னா ஒரு 48 முறை சொல்லலாம், 108 முறை சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். குறைந்தது ஒரு 5 நிமிடம் இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியதை உங்களுடைய கோரிக்கையை சொல்லி இந்த வரிய சொன்னீங்கன்னா போதும். இந்த பதிவு நீங்க ஒரு முறை கார்த்திகை மாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். காண கிடைக்காத அபூர்வ ஜாதகமான முருகனோட ஜாதகம் இருக்குங்க. இதை நம்ம வீட்டுல வச்சு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தினமும் ஒரு 5 நிமிஷம் நீங்க இதை பார்த்தாலே போதும். நீங்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். கூடவே ஒரு 5 நிமிஷம் பார்க்கறது முக்கியம் இல்லைங்க. இந்த 3 வார்த்தையை சொல்லி இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். இந்த கடவுளோட ஜாதகத்தை எல்லாம் பூஜை அறையில வச்சு வழிபடணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் வழிபடுவாங்க, கொஞ்சம் பேர் வழிபட மாட்டாங்க. இப்போ ராமர் ஜாதகம் அப்படின்னா ராமநவமி அன்று நிச்சயமா நிறைய பேர் பெருமாளை வழிபடுறவங்க கும்பிடுவாங்க. குபேர ஜாதகமும் சில பேர் வச்சு வழிபடுவாங்க. முருகன் ஜாதகம் மிக அபூர்வமாகத்தான் ஒரு சில பேர் வச்சு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இந்த கார்த்திகை மாசத்திற்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னா, சிவபெருமானோட நெற்றியில இருந்து 6 தீப்பொறிகள் உருவாகி அதனால 6 தீப்பொறிகள் சரவண பொய்கையில விழுந்து அதன் மூலம் முருகன் உருவாகி இருந்தாலும் அந்த 6 முகங்களும் ஒரு முகமாக ஆக்கப்பட்டு பார்வதியால உருவானது. எப்பன்னா இந்த கார்த்திகை மாசத்துல தீபம் வரும்போது அன்றைய தினம்தான் முருகன் உருவானாராம். அதனாலதான் இந்த கார்த்திகை மாசத்திற்கும் முருகனுக்கும் மிகவும் தொடர்புடையது. அதனால கார்த்திகை மாசம் முழுவதும் முருக வழிபாடும் மிக முக்கியமாக கூறப்படுது. இப்ப இந்த ஜாதகத்தை நாம என்ன செய்யலாம்னா, இப்ப பூஜை அறையில இதை வைக்கணும். சில பேர் இதை ஜெராக்ஸ் எடுக்கணுமான்னு கேட்பீங்க. தாராளமாக நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருகனோட ஜாதகத்தை உங்க வீட்டுல முருகன் படம் இருக்குன்னா அந்த முருகன் படமும் சிலையோ அதற்கு பக்கத்திலேயே இதை நீங்க வச்சுக்கோங்க. வச்ச பிறகு தினமும் இந்த கார்த்திகை மாசம் முழுவதுமே அதன் மீது ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். கண்டிப்பா அது அகல் விளக்காகத்தான் இருக்கணும். நெய் ஊத்தி ஏத்தலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தலாம். இந்த நெய் வைத்தியமாக தினமும் கற்கண்டோ உலர் திராட்சையோ எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒன்று வைக்கலாம். இப்ப முருகப்பெருமானு ஜாதகத்தை பார்த்து நம்ம கோரிக்கையை சொல்லணும்னா என்ன கோரிக்கையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா முருகனோட ஜாதகத்தை வச்சு நீங்க வழிபடும் போது நிச்சயமா உங்களோட வேண்டுதலானது நடக்கும். இந்த முருகப்பெருமானால் ஜாதகத்தை வைத்து வழிபடுவது எதற்காக அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும்? ஒண்ணு கருப்பை வழியா வரும், இல்லைன்னா முட்டை வழியா வரும், இல்லைன்னா நிலத்துல, அப்படியும் இல்லைன்னா வியர்வையில வரும். இப்படி 4 வகையில தோற்றம் இருக்கும். சூரபத்மன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கினாரு. என்ன வரம்னா, ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து உருவான ஒரு உயிரால எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறாரு. இந்த சூரபத்மன் இப்படி சிவன் கிட்ட வரம் வாங்கிட்டு ரொம்ப அட்டுழியம் பண்றாரு. தேவர்களையும் மனிதர்களையும் இப்படி எல்லாரையுமே ரொம்ப துன்புறுத்துறாரு.
அப்ப சிவன் வந்து அந்த சமயத்துல ஆழ்ந்த தவத்துல இருக்கிறாரு. அதனால இந்த சூரபத்மன் பெண்ணோட வயிற்றுல உருவான ஒருவரால அழிக்க முடியாதுன்னு வரம் வேற வாங்கியிருக்கனால யாராலையும் அழிக்க முடியல. அதனால பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சிவசக்தியால மட்டும்தான் அவங்க அம்சத்துல வரக்கூடிய ஒரு உயிரால மட்டும்தான் வந்து இந்த சூரபத்மனை அழிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்ப அவரோட கவனத்த வந்து சக்தி பக்கம் திருப்புவதற்கு நாம என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் காமதேவன் தேவிய போய் அவங்க கேக்குறாங்க. காமதேவன் வந்து அம்பு விடுறாரு சிவன் மேல. அதனால சிவனுக்கு வந்து தவம் கலைஞ்சிருது. இதனால சிவபெருமான் வந்து கோபத்தோட காமதேவனை வந்து எரிச்சறாரு. அப்ப அந்த எரிக்கிறப்ப 6 தீப்பொறி உருவாகுது. அந்த 6 தீப்பொறியும் சரவண பொய்கையில போய் விழுது. இது அங்க வந்து விழுவதற்கு காரணமாக இருப்பது யாருன்னா வாயு பகவான். வாயு பகவான் மூலமாக அந்த 6 தீப்பொறியும் சரவண பொய்கையில் போய் விழுது. அந்த சரவண பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகான குழந்தையா மாறுது. அந்த குழந்தைகள் தான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுது. அதற்கு பிறகு அந்த கார்த்திகை பெண்ணால வளர்க்கப்பட்ட அந்த 6 குழந்தைகளும் பார்வதி தேவியால ஒன்றா சேர்க்கப்பட்டு ஒரு குழந்தையாக, அதாவது முருகனாக 6 முகனாக மாறுகிறாரு. இந்த சரவண பொய்கையில் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணிலிருந்து உருவான 6 தீப்பொறிகளுமே சாதாரணமானது அல்ல. சிவனுக்கும் 6 முகங்கள்னு சொல்லுவாங்க. 5 முகங்கள் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய முகங்கள். அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜதம், வாமதேவம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது முகம் அரூப முகமாக இருக்கக்கூடியது. அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 முகங்களில் இருந்து 6 தீப்பொறிகள் வந்து அந்த 6 தீப்பொறிகள் தான் முருகனாக மாறியது. இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபடும் போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய உட்பகைவர்களையும் அது அழிக்கக்கூடியது. நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அனைத்து சத்துருக்களையும் அழித்து நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தா, குமரா, கார்த்திகேயா என்று நம்ம அழைக்கக்கூடிய இந்த முருகனோட ஜாதகத்தை நம்ம வீட்டுல வச்சு வழிபடும் போது சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றிய மாதிரி நாம இதை இல்லத்துல வச்சு வழிபடும் போது நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். தினந்தோறும் இந்த முருகனோட ஜாதகத்தை பார்த்து நீங்க இந்த கார்த்திகை மாசம் முழுவதும் தீபம் ஏற்றி என்ன சொல்லணும்னா, சரவண பவ குஹ சண்முகா சரணம் சரணம், சரவண பவ குஹ சண்முகா சரணம் சரணம். இந்த 3 வார்த்தைகளை நீங்க சொல்லி இந்த ஜாதகத்தை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு கோடி புண்ணியம் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிடுவார். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.